வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சோசியல் சயின்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் 8 தான். ஸோ இதில் என்ன டாபிக் கொடுத்துருந்தேன்னா பக்தி இயக்கங்களும் ஆங்கில வைசிராய்களும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருந்தேன். ஸோ அது நேற்றே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்னைக்குரிய டெஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பக்தி இயக்கங்கள் மற்றும் ஆங்கில வைசிராய்கள் எல்லாமே நம்ம புக்கில் தான் இருக்குது. ஸோ அதில் உள்ள கேள்விகள் தான் வரும். ஸோ இந்த கேள்வியில் எப்பயும் போல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களோட பேர் அப்புறம் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கொஷின்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வியூ ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த ஸ்கோருக்கு கீழேயே என்னென்ன கொஷின் கரெக்டு தப்பு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நிறைய பேர் அந்த கொஷினோட பிடிஎஃப் கேட்குறீங்க. ஸோ நான் பிடிஎஃப் அதை கொடுக்க முடியலை, ஏன்னா கூகுள் ஃபார்மில் அந்த மாதிரியான ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் கொஷினாக மட்டும் வரும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது சேவ் பண்ணியோ வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்குரிய டாப்பிக்கே எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் நாளைக்குரிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். சாட்டர்டேக்குரியது நான் தனியாக மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீக்கில் திங்கள் டு ஃப்ரைடே மட்டும்தான், அதாவது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அந்த சனிக்கிழமைக்குரிய ஒரு நாளுக்குரிய டாபிக் மட்டும் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்குரிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்க, ஃப்ரைடேக்குரிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி பேரரசுகள். ஸோ அது ஐ திங்க் 7th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நியூ புக்கில் 7th புக்கில் வரும், அது பார்த்துக்கோங்க. அண்ட் 9th 10th புக்கில் எதுலேயும் இந்த டாபிக் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் இருந்துச்சுனாலும் படிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே சமச்சீர் புக்கில் தான் இருக்குது. 8th 9th 10th இந்த புக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேபி அந்த டாபிக் 8th 9th 10th இல்லைன்னா 6th and 7th ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயுமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th 7th தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். மெயினாக நமக்கு 6th to 10th வரைக்கும் உள்ள சமச்சீர் புக்கே போதும். அதுதான் நம்ம எந்த எக்ஸாம்னாலும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நாளைக்குரிய டாப்பிக்கை இன்றைக்கே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்குரிய டெஸ்ட்டையும் அட்டன் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.